தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தனாருயிரே, இயேசுவே எந்தனாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மட்டுமெல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தனாருயிரே, இயேசுவே எந்தனாருயிரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பொற்கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இங்கு கூடி இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய மக்களை தயவாய் நினைத்தருளும். அவர்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் அழைக்கிறோம். ஆவியானவர் அவர்கள் உள்ளங்களை ஆண்டவரை ஒருமுகப்படுத்துங்க. உம்முடைய சத்தியத்தின் மீது கவனம் வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் நீதியின் தேவன் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்மீது விசுவாசம் உள்ளவர்களை நீர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அப்படியா இந்த மக்களும் உம்மை ஆண்டவரே தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன் பலனை அனுபவிக்க கர்த்தர் இவர்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாஸ்டர் அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நிறைய நாள் நான் அவரை எங்க தொடர்பு கொள்றது, எப்படி தொடர்பு கொள்றது, அவருடைய நம்பர் இருக்கணும்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் நேற்று முன்தினம் ஆண்டவரே எங்கே என்னை அனுப்ப போகிறீர், இந்த வாரம் எங்க போகணும், உங்களுடைய சித்தம் எங்கே இருக்கிறது எனக்கு தெரியல. கடைசி எல்லா வாரம் ஃபில் ஆகி வந்து நினைச்சு கடைசி வாரம் அப்படியே பிளாக் ஆச்சு. இந்த வாரம் எங்க அனுப்ப போறீங்க ஆண்டவரே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, எனக்கு ஒரு வழக்கமா டைரி இருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு 1000 சபைகளை சந்திச்சிருக்கிறேன். எவ்வளவு சபை? 1000 பகுதிகளுக்கு போயிருக்கிறேன். இந்தியா முழுக்க, பஞ்சாப், ஒரிசா, ராஜஸ்தான், அந்தமான், எல்லா இடங்களையும் எல்லா மக்களையும் பார்த்திருக்கிறோம். எல்லா மக்கள், எல்லா பாஷைக்காரர்களையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அப்படி போய் அந்த டைரியில எடுத்து நான் ஒவ்வொன்றா புரட்டிட்டு வரும்போது திடீர்னு ஏனோக்குன்னு ஒரு இடம் வருது. ஆமா, இங்கேயும் இந்த சர்ச்சில் போயிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி சரி போட்டு பார்ப்போம், யாருன்னு தெரியலையா அவரு. இது வரைக்கும் எனக்கு அந்த டைரி தான் நான் எப்பவும் பாக்குறேன். இது வரைக்கும் அது எனக்கு காட்டவே இல்லை. இன்னைக்கு இந்த பேரை காட்டணும்னு சரி போன் போட்டோம்னா எடுக்கிறாரு. எடுத்துட்டா வரீங்களா, வாங்க வாங்க, நாங்க ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தோட ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. சரி நான் வரேன், அவ்வளவுதான். அப்போ சரின்ட்டு, ஆனா நேற்றுக்கு தான் எங்களுக்கு அவரே சொன்னார், நீங்க வந்திருக்கீங்க ஏற்கனவே ஒரு முறை. ஆமா, எங்க வந்திருக்கிறேன் அப்படின்னா இந்த இடம். அப்படி கிட்ட வரும்போது கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க ஒருவருக்கு. ஆமா கரெக்ட், நான் வந்திருக்கிறேன். ரைட், வெரி குட். அப்போ இது ஆண்டவருடைய தீர்மானம். உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து உங்களை சந்திக்க வைத்திருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், ஊழியர் அம்மா அவர்களுக்கும், அவருடைய மகள், குடும்பத்தினர், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், தாய்மார்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி,
இப்ப நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். ரகசியம்னா என்ன தெரியுமா? ரகசியம்னா என்ன தெரியுமா? ரகசியம்னா என்னங்க? ரகசியம் ரகசியம்னா என்னங்க? தெரியல. ரகசியம்னா தெரியல. ரகசியம்னா என்ன? உங்களுக்கு தனியா நீ ஒரு ரகசியமா சொல்றது, ஒரு குறிப்பு சொல்றது அப்படின்னு நாம அதை சொல்லலாம். வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம். நான் பேசும்போது யாரும் பேசக்கூடாது, தயவு செஞ்சு. நான் செய்தி முடிக்கிற வரைக்கும் யாரும் பக்கத்துல கூட பேசக்கூடாது. நான் சொல்றேன் இல்லையா, புரியுதா? யாரும் பக்கத்துல பேசக்கூடாது. வார்த்தை மீது கவனமா இருக்கணும். கவனமாய் என்னுடைய வார்த்தையில நீங்க என்ன பண்ணணும்? கவனமாய் கேட்கணும். சரியா? வாசியுங்கள் சங்கீதம் 103:17. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மீது, அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இது ஒரு ரகசியம் உங்களுக்கு நான் சொல்றது. ஆண்டவருடைய கிருபை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, யார் அவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? கிருபைனா கிரேஸ்னு பொருள். ரைட்டா? கிரேஸ், கிருபை, ஒரு ஒத்தாசை, ஒரு உதவி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யார் அவருக்கு பயந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? நீங்க நினைக்கலாம் ஏதோ வராங்க சொல்லிட்டு போறாங்க, ஏதோ பண்ணிட்டு, அதெல்லாம் இல்லை. ரைட்டா? ஆனால் உங்களை ஆண்டவரோடு இணைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்களும் ஆண்டவரும் ஒன்றாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகவேதான் இந்த முயற்சி. உங்களால எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. உண்மை இருக்கா? எங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. ரைட்டா? அதனால ஏதோ இவங்களுக்கு கிடைக்குது, ஏதோ பண்றாங்க. அதாவது என்னவோ சொல்லுவாங்களே, ஆத்துல போனாலும் செட்டியார் எப்படி போவாரான், ஆத்துல ஆதாயத்தோட போய் ஆத்துல இறங்கு வரான். அந்த மாதிரி கிடையாது எங்களுது. எங்களுடைய ஊழியம் எப்படி கிடையாது? ஆதாயத்துக்காக நாங்க ஊழியம் செய்கிறவர் அல்ல. நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். கர்த்தர் எங்களை நடத்துவார். வசனமே சொல்லுகிறது, யாருக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கும் என்றால், யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். ஆகவேதான் நான் உங்களுக்கு சொன்னேன், வசனத்தின் மீது கவனமா இருக்கணும். வேடிக்கை பார்க்காதீங்க, நேரத்தை விரயமாக்கிடாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரம் பொன்னான நேரம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், இது போன்று என் வாழ்க்கையில் நடக்கவில்லை, என் வாழ்க்கையில நடக்கல. இது போல ஒருத்தர் வந்து என் வாழ்க்கையில இடைப்பட்டிருந்தா நான் எங்கேயோ போயிருந்திருப்பேன். ஒருத்தரும் வரல, ஒருத்தரும் சுவிசேஷம் சொல்லல, ஒருத்தரும் உதவி செய்ய வரல. படிப்புக்கு வா படிக்க வைக்கிற ஒண்ணு அப்படின்னு யாரும் கேட்கல, உதவி செய்ய யாரும் வரல. ஆனால் உங்களை தேடி அனைத்தும் வருகிறது. ஊழியர் வருகிறார். நான் எங்க இருந்தோ நான் திடீர்னு வந்திருக்கிறேன். எனக்கு எங்க போறேன், யாரை பார்க்க போறேன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை சந்திக்க இன்றைக்கு அனுப்பி இருக்கிறார். நீங்கள் எல்லாம் அதற்கு பாக்கியசாலிகள். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இதுக்கு, இந்த ஒரு காரணத்துக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த ஒரு விஷயத்துக்கே கோடி கோடி நன்றியை நீங்க சொல்லணும். ஆனால் இங்க வந்து பார்த்தேன், எல்லாரும் ஏதோ ஒரு வித்தியாசமான சூழல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, வலியா இருக்கு, வலிக்குது. எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு வலிக்குது, வலி இருக்கிறது எனக்கு. ஆனால் நீங்கள் அந்த உணர்வில்லாமல் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு மிகுந்த வருத்தம், வேதனை. தயவு செய்து இனி அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு உதவி செய்யறதுக்கு அரசாங்கமே இருக்குங்க, அரசாங்கமே இருக்கிறது.
அரசாங்கமே இருக்கு, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சா இப்படி பண்ண மாட்டீங்க. அரசாங்கமே இருக்கு, கேள்விக்கு உடனே பதில் சொல்றதுக்கு அரசாங்கம் இருக்கிறது. எல்லாரும் வராங்க, உங்களை தேடி வராங்க. யாரும் இனிமே இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒரு குறிப்பு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு 2025, நீங்க ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு தீர்க்க தரிசனமாவே சொல்றேன். இது ஒரு குறிப்பு எடுத்து வச்சுங்க, எழுதி வச்சுக்கங்க. 2030 ஒரு ஏழை கூட இருக்க மாட்டான், வறுமை இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஆனா நாம மாற முடியுமா? நாம இப்படி இருந்தா மாற முடியுமா? முடியவே முடியாது. 2030ங்க, எலன் மாஸ்க் என்ற உலகத்திலே பெரும் பணக்காரன், பெரிய பணக்காரன். அந்த பெரும் பணக்காரன் சமீபத்தில் நடந்த ஒரு கான்பரன்ஸ்ல அவர் சொல்லுகிறார், 2030 வறுமை ஒழிந்துவிடும். ஏன் அப்படின்னு கேட்டா, சும்மா சொல்ல, டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. இப்ப அந்த தம்பி கையில செல்போன் இருக்கு, அது அவர் கையில உலகமே இருக்கிறது அர்த்தம். ஆமாவா இல்லையா? உலகமே அவர் கையில இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ அவர் சொல்றது சரிதானே. ஆனா எனக்கு நடக்குமா? உண்மை யதார்த்தத்தில் நடக்குமா? இல்ல. ஏன்னா நான் இப்படியே தான் இருக்கிறேன், என்கிட்ட எங்க மாற்றம் வரப்போகுது? ஆனால் சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, நாம இப்படிதான் இருக்கோம், குடிசை உடஞ்சு போனது அப்படி இருக்கிறோம் நம்ம. ஆனா நீங்க நம்ம சுத்தி போய் பாருங்க. இங்க இருந்து நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர், நான் சொல்லட்டுமா, 3 கிலோமீட்டர் தள்ளி போய் பாருங்க, அந்த உலகத்தை போய் பாருங்க. பார்த்திருக்கீங்களா? ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கா? ஃபாஸ்ட் ட்ராக், வேகமாக ஓடுகிற கார்கள், வாகனங்கள், பெரிய பெரிய வாகனங்கள் பறக்குதா? எத்தனை கிலோமீட்டர்ல பறக்குது? 3 கிலோமீட்டர்ல. ஆனா இங்க எப்படி இருக்கு? ஏன்? எதுக்காக? தெரிஞ்சுக்கல, பயன்படுத்திக்கல. உங்களுக்காக உங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதாவது எல்லாம் இருக்கும், உணவு இருக்கும், உடை இருக்கும். நீ தான் எடுத்து சாப்பிட்டுக்கணும், இருக்கிறத எடுத்து சாப்பிடணும். அது கூட எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னா எப்படி கிடைக்கும்? எப்படி வளர முடியும்? இல்லையா? கஷ்டம். இப்ப அம்மா சொன்னாங்க, அங்க ஒரு 3 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கை கால் விளங்காம இருக்கிறாங்க சொன்னீங்களாமா? வந்த உடனே இதெல்லாம் என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லாம சும்மா நடக்குதா? சும்மா நடக்கல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு யோசித்தமா செஞ்சோமா? நாம யோசித்தோமா? யோசிக்கவே இல்லை, அப்படியே அங்கே இருக்கிறோம். அப்ப தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இதற்கு நீங்க கேள்வி கேட்கிற உரிமையும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க கேள்வி கேட்க முடியும், ஆண்டவரே ஏன் என்னை இப்படி வைத்திருக்கிறீர் என்று நீங்க கேள்வி கேட்க முடியும். ஆனா அதே நேரத்துல அவர் உங்களை பார்த்து ஏகப்பட்ட கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு உங்களால ஒருத்தராலும் பதில் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? உங்களால சொல்லவே முடியாது. நீ ஒரு கேள்வி கேட்கலாம் அவரை, ஆனால் அவர் 100 கேள்வி கேட்பார் உங்களுக்கு. அந்த 100 கேள்விக்கு உங்களால ஒரு பதிலும் சொல்ல முடியாது. அப்படியானால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் மாறவே மாறாது, ஒரு மாற்றமும் வராது, ஒரு மாற்றமும் வராது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரி, நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு புத்தகம் மாதிரி. என்ன மாதிரி? புத்தகம் மாதிரி. ஒவ்வொரு புத்தகம், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு புத்தகம் மாதிரி. நீங்க என்ன எழுதுறீங்களோ, அதுல என்ன பதிவு செய்கிறீர்களோ, அதுதான் அந்த புத்தகத்தினுடைய வேல்யூ. ரைட்டா? ஒரு சில புத்தகங்கள் கோடிக்கு விற்கும், ஒரு சில புத்தகங்கள் சீண்டுவதற்கு ஆள் இருக்க மாட்டான். ஆனா புத்தகம் எல்லாம் ஒண்ணுதானே? எல்லா புத்தகமும் ஒண்ணுதான், எல்லா புத்தகமும் ஒண்ணுதான், எழுதுறதெல்லாம் ஒண்ணுதான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற தகவல் தான் மாறுபடும், அதுக்குள்ள இருக்கிற தகவல் மாறுபடும், அவ்வளவுதான் வித்தியாசம். மீதி எல்லாம் ஒண்ணுதான். புத்தகம் ஒண்ணு, எழுத்து ஒண்ணு, ஆனால் அதில் இருக்கிற தகவல் வேறு. இப்ப நீங்க என்ன தகவலை அதுல பதிவு செய்கிறீர்களோ, கவனிக்கிறீங்களா? நீங்க என்ன தகவல் அதுல பதிவு செய்கிறீங்களோ
அதை பொறுத்துதான் உங்க அந்த புத்தகத்துக்கான வேல்யூ கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். அந்த புத்தகத்தினுடைய மதிப்பு நீங்கள் என்ன எழுதுகிறீர்களோ அதை பொறுத்துதான் அந்த புத்தகம் மாறுபடும். ரைட்டா? நான் சரியா பதிவு செய்யல அப்படின்னு சொன்னா மதிப்பு இருக்காது. ரைட்டா? மதிப்பு இருக்காது. வாசிங்க கலாத்தியர், கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், ஆமா சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இதையெல்லாம் நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா வேல்யூ கிடையாது. தம்பி வச்சிரு, கவனிப்பா. என்னையா இவ்வளவு தூரம் இவ்வளவு கதை சொல்றோம், அப்பவும் நான் அதை தான் செய்வேன், அதையே தான் நான் செய்வேன் அப்படின்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது, நான் ஒன்னும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்க இடத்தில் வருவார், ஒரு நாள் வருவார், உங்கள் எல்லாரையும் கேள்வி கேட்பார். அன்னைக்கு அந்த கேள்வி கேட்கும் போது ஏன்பா நீ இப்படி இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற, அதுக்கு முன்னாடி ஒண்ணு வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம். ஏன்னா எனக்கு இந்த வார்த்தை ரொம்பவும் பிடித்தமான ஒரு வாசகம். யோவான் 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, கவனிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆமா, இவ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கிறார். அவன் யார் தெரியுமா? 38 வருஷமே வியாதியா இருக்கிறான். ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இதுக்கு இருக்கிற மதிப்பு உங்களுக்கு தெரியல, இதுக்கான மதிப்பே உங்களுக்கு தெரியல, அதனாலதான் இப்படி இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 38 வருஷமா வியாதியா இருக்கிறான். ரைட்டா? அப்போ வியாதினா என்ன அர்த்தம் தெரியுமா? நோய். நோய்னா என்ன அர்த்தம்? உபாதை. உபாதைனா என்ன அர்த்தம்? வலி. வலினா என்ன அர்த்தம்? சரி, ரைட், சரி, ரைட்டா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு வியாதியஸ்தனால இப்ப ஒண்ணு இல்லைங்க. இப்ப இங்க தம்பி இருக்கிறாரு, அங்க மஞ்சாய் சட்டை போட்டிருக்காரு தம்பி. அவரால் என்ன வேலை செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது. இருக்கட்டும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு. அவரால் எதுவுமே செய்ய முடியாது இல்ல. இப்ப அவர் அங்கிருந்து இங்க உட்கார்ந்து இருந்த அவரை இங்க தூக்கி வந்தாங்க. யார் தூக்கின்னு வந்தது? அவர் இல்லாம இங்க வந்திருப்பாரு அவரு? அததான் நான் கேட்டேன். ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ 38 வருடமாக ஒரு மனிதன் இயக்கம் இல்லாமல் இருக்கிறான். புரியுதா? கவனிங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காதீங்க. எனக்கு டைவர்ட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். எனக்கு டைவர்ட் ஆனா இது பாரு, அது பாரு. சரி, நல்லா கவனிங்க. அப்ப 38 வருஷமா அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறார். ரைட்டா? சந்திச்சுட்டு அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டுமா? அப்ப அவன் என்ன சொல்லணும்?
நீ என்னப்பா சொல்லுவ? ஆமான்னு சொல்லணும் இல்லையா? ஆனா அவன் என்ன சொன்னான்னு பாருங்க. 7வது வசனத்தை வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆ, ஆண்டவரே, ஆ, தண்ணீர் கலக்கப்படும் போது ஆ, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆ. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் ஆமா, இறங்கி விடுகிறான் என்று. அவ்வளவுதான். எவ்வளவு கதை பேசுறான் பாருங்க, எவ்வளவு கதை சொல்றான் பாருங்க. அதாவது அவன் 38 வருஷம் வியாதியா இருக்கிறான். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இருந்தாலும் கேட்கிறாரு, நீ சொஸ்தமாகணுமா? இவன் என்ன சொல்லணும்? ஆமான்ற ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. வேற என்ன பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அவன் என்ன சொல்றான்? எனக்கு யாருமே சொல்லல, எனக்கு யாரும் உதவி செய்யல, எனக்கு அதை செய்யல, எனக்கு இதை செய்யல அப்படின்னு கதை சொல்லி உட்காந்துக்கிறான். அதுதான் நான் எப்பொழுதுமே நினைத்துக் கொள்ளுகிற ஒரு வாக்கியம் இது, எப்பொழுதுமே. ஆகவேதான் நாங்கள் ஒரு வாரமும் வீணடிக்கிறதே கிடையாது. ஒரே ஒரு வாரம் கூட நான் லீவ் எடுத்ததே கிடையாது. என்னுடைய ஊழிய பாதையில 2009 நான் ஊழியத்திற்குள் என்ட்ரு ஆனதுல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு சண்டே கூட ஐயா எனக்கு மன்னிச்சிருங்க, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, இல்ல நான் இன்னைக்கு வரல, நான் வீட்டுல இருக்கணும் சொன்னதே கிடையாது. ஒரு நாளும் சொன்னது கிடையாது. எல்லா நாளும் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், எல்லா நாளும். ஏன் அப்படின்னா கர்த்தர் ஒரு நாள் வருவார், உங்களை பார்த்து கேட்பார், ஏன்பா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பார். நீங்க என்ன சொல்வீங்க? எங்களுக்கு யாரும் சொல்லுங்க, இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி சொல்லியிருந்தா நாங்க கேட்டிருப்போமே அப்படின்னு சொல்லியிருப்பீங்கல்ல. அப்ப உங்ககிட்ட கேட்டவர் திரும்பி என்கிட்ட வருவார், என்னை பார்த்து கேட்பார், நீ என்ன பண்ண? நான் உன்னை ஊழியத்திற்கு அழைத்தேன் இல்லையா? உன்னோட வேலை என்ன? நீ எல்லா இடமும் போய் சொல்லணும், எல்லா இடமும் நான் போய் சொல்லணும். ரைட்டா? அப்போ நான் போய் சொல்லல, அவன் சொல்றான் எனக்கு தெரியலன்னு சொல்றான். ஏன் தெரியல, நீ ஏன் சொல்லல அப்படின்னு கேட்பாரு. அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது என்பதற்காக நான் எல்லா மனிதர்களையும் சந்தித்து விடுகிறேன். எல்லா மனிதன். நான் சாக்கு போக்கு சொல்ற ஆளே கிடையாது. எனக்கு இடம் கொடுக்கலங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க, என்ன அவங்க அழைக்கவே இல்லைங்க, என்னை கூப்பிடவே இல்லைங்க, என்னை பார்க்கவே. இன்னைக்கு கூட பாஸ்டர் நான் தான் போன் பண்ணேன், அவர் என்ன போன் பண்ணி அழைக்கல. நீங்க என்னை போன் பண்ணி அழைக்கவில்லை, நான் தான் அழைத்து வந்திருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த வார்த்தைக்கெல்லாம் மரியாதை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. ஒரு நாள் கண்டிப்பா கேட்பார். எப்படி கேட்பார் தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டார். பாருங்க, ஆதாமை ஆண்டவர் கூப்பிடுகிறார், நீ எங்கே இருக்கிறாய்? அடுத்தது, அதற்கு அவன் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். அடுத்தது, அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அடுத்தது, புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்ன விளக்கின கனியை புசித்தாயோ? அதுக்கு அடுத்தது, அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். நல்லா கவனிங்க, ஆதாமை ஆண்டவர் கூப்பிடுகிறார். கூப்பிட்டா அவன் என்னன்றான், ஆண்டவரே உங்களுடைய சத்தம் எனக்கு கேக்குது, ஆனா நான் நிர்வாணியா இருக்கிறேன், அதனால உம்மிடத்துல வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்குன்றான். அப்ப அவர் சொல்றாரு, உன்னை நிர்வாணின்னு உனக்கு சொன்னவன் யாரையா? உனக்கு நிர்வாணின்னு யார் உனக்கு சொன்னது? யார் உனக்கு காட்டி கொடுத்தது? அப்ப ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாரு, நீ இந்த பழத்தை புசிக்காத அப்படின்னு ஒரு பழத்தை விலக்கி வைத்திருக்கிறார். அந்த பழத்தை அவன் புசித்ததுனால அவன் நிர்வாணியாக அவனுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது, அவன் உணர்வடைகிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வேண்டான்னு சொன்னனே, அந்த பழத்தை தானே பிடிச்சி சாப்பிட்டேன், அதுதானே சாப்பிட்டேன் அப்படின்றார். அப்ப அவன் என்னன்றான், ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு அவனுக்கு ஒரு துணையாளை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார். எதுக்கு? அவனுக்கு உதவி செய்யறதுக்கு.
அந்த ஆதாமுக்கு உதவி செய்வதற்காக ஒரு துணை. இப்ப ஆண்டவர் மேலேயே பழிய போடுறான். எப்படி போடுறான்? நீங்க எனக்கு துணைன்னு ஒருத்த கொடுத்தீங்க பாருங்க. எப்படி புரியுதா நான் சொல்றது? மனுஷனுடைய மனசை புரிஞ்சு கொள்ளுங்க. மனிதன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு ஒத்தாசை, ஆண்டவர் அவனுக்கு ஒத்தாசையாக ஒரு உதவிக்கு துணையாள கொடுத்தா, இவர் ஆண்டவர் மேலேயே குறை சொல்றாரு. என்னன்னு, நீங்க ஒரு அம்மாவை எனக்கு கொடுத்தீங்க பாருங்க, அந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்தா நான் சாப்பிட்டேன். இவன் என்ன சொல்லிருக்கணும்? நான் சாப்பிட்டையா மன்னிச்சிருங்கன்னு தானே கேட்கணும். இவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. சரி, அதோட விட்டாரா? அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்ப பாருங்க, முதல்ல ஆதாமை கூப்பிட்டு கேட்டாரு. இவர் ஆதாமை தானே கூப்பிட்டாரு. ஆதாம் சொன்னதோடு போயிடணுமா இல்லையா? தகவல் கிடைச்சது போயிடணுமா இல்லையா? அவர் போல எங்க திரும்புறாரு? இப்போ அந்த அம்மா கிட்ட போறாரு. அந்த அம்மாவை கூப்பிடுறாரு. நீ சொல்லுங்க, வாசிங்க. ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன? இப்ப அந்த மாதிரி தான்றாங்க. ஐயா, நான் இல்ல, இதோ இந்த சர்பம் தான் என்ன வஞ்சிதுன்றார். பாத்தீங்களா? இப்ப அவர் அங்கேயும் நிக்கல, மறுபடியும் சர்பத்துக்கிட்ட போறார். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப கேட்பாரா இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு சொன்னது சரியா? இப்ப உங்களை வந்து கேட்பாரு, நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு தெரியாதியா? எங்களுக்கு இப்படி சொல்லியிருந்தா நாங்க புரிஞ்சு நாங்க அப்பவே நல்லாயிட்டு இருப்போமே. எங்களுக்கு யாரும் இப்படி சொல்லலையே நீங்க சொல்றீங்க. அப்ப யாருக்கிட்ட வருவார் ஆண்டவர்? என்கிட்ட வருவாரு, இல்லைன்னா உங்க பாஸ்டர் கிட்ட வருவாரு. ஏன் சொல்ல, நீ எதுக்கு சொல்ல கேட்பாரா இல்லையா? அப்போ கேட்டா நான் அவருக்கு பதில் சொல்றது தயாரா இருக்கணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட வந்து கேட்டா நீங்க என்ன சொல்ல முடியாது? எனக்கு யாரும் சொல்லலன்னு நீங்க சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாது. சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அந்த கலாத்தியர் 5:22 வாசிங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளை ஒண்ணுமே இல்ல. நீங்க எழுத வேண்டியது எது? நீங்க உங்க புத்தகம், நீங்க புத்தகங்கள், நீங்கள் புத்தகங்களும் சொன்னேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு புத்தகம். நீங்க என்ன காரியங்களை எழுத வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்களை எழுத வேண்டும். அன்பு, வாசிங்க, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளை நீங்கள் எழுதி பழகி அதன்படி வாழ்வீர்களானால் நீங்கள் ஒவ்வொருவரும் விலை மதிப்பற்ற பொருட்களாக, விலை மதிப்பற்றவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆனா நான் எதை எழுதுவேன்? 19வது வசனத்துல வாசிங்க. 19 அதுலயே அவையாவன பாருங்க. இதையெல்லாம் நான் எழுதி கொண்டிருந்தால், விபச்சாரத்தை நான் எழுதி கொண்டிருந்தால் நான் மேன்மை அடைய முடியாது. அடுத்தது, வேசித்தனத்தை நான் எழுதி கொண்டிருந்தால் மேன்மை அடைய முடியாது. அசுத்தத்தை நான் வைத்துக் கொண்டேன். இங்க பாருங்க, இப்ப ஒண்ணு வேண்டாம், இது ஒரு இடம் இல்லையா? இது உங்களுக்கான இடம். இந்த இடத்தை எப்படி வச்சிருக்கீங்க? நீங்க நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? இப்படி இருக்கலாமா? இது உங்களுடைய கடமை இல்லையா? உங்களுடைய பொறுப்பு இல்லையா? சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கடமை இல்லையா? இப்ப யார் வந்து செய்வா? அசுத்தம். அடுத்தது காம விகாரம். அடுத்தது விக்கிரக ஆராதனை. அடுத்தது பில்லி சூனியம். அடுத்தது பகை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம். இப்ப சொல்றீங்க, இப்ப எங்களுக்கு சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்ற, அங்க போறவங்க நாங்க போக மாட்டோம், அவங்க இங்க வர மாட்டாங்க. இது பகை இல்லையா? இது விரோதம் இல்லையா? இது ஆண்டவருக்கு விரோதமான காரியம் இல்லையா? யார் இதை செஞ்சது? அட்லீஸ்ட் யாரோ செஞ்சாங்க. நீங்க எழும்பி, நீங்க எல்லாம் படிச்சவங்க, நல்ல உத்தியோக வேலை செய்யறவங்க, சம்பாதிக்கிறவங்க, ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு வரல? ஏன் உணர்வு வரல? ஏன் அதுவும் என் ஜனமாச்சு, இதுவும் நானும் அவர் ஜனமாச்சு என்ற உணர்வு ஏன் வரல? அவங்க பிரிவு, அவங்க வேற, நாங்க வேற. உங்களை யார் தூக்கி பிரிச்சு வச்சது?
யார் பிரிஞ்சிருக்க சொன்னது? அடுத்து வாசிங்க. வைராக்கியம் வைராக்கியம். இதுக்கு காரணம் வைராக்கியம். அன்னைக்கு மூதாதையர் சொல்லிட்டு போனாரு, நான் அப்படியே இருப்பேன், நான் அந்த வீட்டு வாசல்ல கால் வைக்க மாட்டேன், நான் செத்தாலும் முழிக்க மாட்டேன். யார் சொன்னது? யார் இதை செய்யறது? இது யார் கேட்கறது? சிந்திக்க வேண்டாமா நீங்க? 2025 உட்கார்ந்து இருக்கிறோமே, 2026 அடுத்த 2 நாளைக்கு அப்புறம், அடுத்த வருஷம் 25 போயிடும், 26. அப்ப இதெல்லாம் நாம மாற்ற வேண்டாமா? மாற்றிக்கொள்ள வேண்டாமா? நான் இப்படியே இருப்பேன், ஆனால் என்னுடைய வாழ்வு மேன்மை அடையாது. யார் அடையாது? நம்ம வாழ்க்கை மேன்மை அடையாது, மேன்மை வராது. புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து மாற்றத்துக்கு என்ன ஏற்பாடு, என்ன செய்யணும் அதை செய்யுங்க. உங்ககிட்ட ஒரு பொறுப்பு இருக்கு, ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு, ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். அப்ப என்னால முடியல அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறார். உங்களால முடியலங்க, நான் போய் அந்த கூட்டத்துக்கு போய் நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். கேட்பானா? கேட்க மாட்டான். ஆனா ஆண்டவர் சொன்னா கேட்பானா? கேட்க மாட்டானா? நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னா, அவர் அங்க சொன்னா எப்பவும் வந்து ஒன்னாயிடுவானுங்க. ஆமாவா இல்லையா? அப்போ கேட்கணும்ல, கேட்கணும்ல. அப்ப அந்த உணர்வு வேணும்ல. அப்போ எப்படி கேட்கணும்னு தெரியணும்ல. அப்ப அதற்காக தான் இவர் வருகிறார், அதற்காக தான் இவர் வர்றாரு. என்ன வயசு அவருக்கு? ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு தானே அது. படுத்து உறங்கி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற, அப்படியே உலாத்திக்கிட்டு இருக்க வேண்டிய வயசுல உங்களை தேடி ஓடி வந்திருக்கிறாரு. என்ன அர்த்தம்? அப்ப அதுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாமா? நம்ம மதிப்பு கொடுக்க வேணுமா? இனி அப்படி செய்யாதீர்கள். புதிய வருடம், புதிய மனிதர்களாக மாறுங்கள், புதிய மனிதர்களாக மாறுங்கள். இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன், வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம். இப்ப நீங்க சொல்றீங்க, நான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, எனக்கு வழி இல்ல, வாய்க்கால் இல்ல. வாசிங்க அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் 6வது அதிகாரம். அது இல்ல, அதுக்கு முன்னாடி மத்தேயு 6 25 இருந்து வாசிங்க. நல்லா கவனிங்க. நீங்க சொன்னதுதான் இப்ப பதில் உங்களுக்கே வருது பாருங்க. வாசிங்கம்மா மறுபடியும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். நீங்க எதுக்கு கவலைப்பட்டுக்கிறீங்க? இப்போ நீங்க இதுக்கு தான் கவலைப்பட்டுக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாதயா, நீ கவலைப்படாத. வாசிமா. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள் தானே. அடுத்தது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீரத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. பாருங்க, ஒரு பெரிய ராஜா, மேன்மை தங்கிய ராஜா, பொண்ணு மட்டும்தான் அவர் ராஜ்யத்துல இருந்தது, வெள்ளி ஒரு பொருட்டே இல்ல. அப்பேற்பட்ட ராஜாவை குறித்து சொல்லுகிறார். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியது கிடையாது. புரியுதா? நல்லா புரியுதாமா? எவ்வளவு இதெல்லாம் தங்க
வார்த்தைகளாக பதிய செய்ய வேண்டிய வார்த்தைகள்மா இதெல்லாம் அவ்வளவு. ஒவ்வொரு வார்த்தையும் ருசித்து ரசித்து நீங்க உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது அதனுடைய மேன்மை வேறு, அதனுடைய மேன்மை வேறு, மகிமை வேறு. புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னா அது யாரால் தெரியுமா? உன்னால். நீ அதற்கு பாத்தியதை, நீதான் அதற்கு பொறுப்பு. ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் கிடையவே கிடையாது. அடுத்தது ஆதியாகமம் 12 3 வசனத்தை வாசிமா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஒருத்தன் சபிக்கிறான்னா அவனை நான் சபிப்பேன். புரியுதா? அப்போ இதுக்கு நான் பிரயாசம் எடுக்கணுமா வேண்டாமா? சும்மா வராது. அவர் சொல்றார், யார் ஒருவன் உன்னை பார்த்து, உன் பேர் என்னமா, வர்ஷாவை பார்த்து நீ ஆசீர்வாதமா இரு அப்படின்னு சொன்னா, யார் சொன்னாலும் அவன் ஆசீர்வாதமா இருப்பான். ரைட்டா? வர்ஷாவை பார்த்து நீ ஆசீர்வாதமா இரு அப்படின்னு உன்னை ஆசீர்வதிக்கிறவன், அவனை நான் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா அவன் உன்னை ஆசீர்வதிக்கிறான், அப்போ அவனை நான் ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை வர்ஷாவை ஒருவன் பகைத்தால் நான் அவனை பகைப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்காக வாதாடுகிறார், உங்களுக்காக. அப்ப இப்பேற்பட்ட ஆண்டவரை நான் எப்படி கொண்டாட வேண்டும்? நான் எப்படி கொண்டாடுறேன் தெரியுமா? எனக்கு சௌகரியப்படாதுங்க, அரை மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியாதுங்க. என்னால என்ன பண்ண முடியாது? அரை மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியாது. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கும், நான் லீவ்ல இருக்கும் போது நீ வா. ஆனா நான் என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க என்னைக்கு என்ன உட்கார சொல்றீங்களோ அன்னைக்கு நான் உட்கார்றேன். நீ அப்படிதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்ப பாஸ்டர் கேட்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை யாரும் காணமா, எல்லாரும் எங்க போயிட்டாங்கம்மா, எல்லாம் தொழிலுக்கு போயிட்டாங்கன்றீங்க இல்லையா? அப்படித்தானே சொல்றீங்க. அப்ப அவர் என்னன்றாரு, நான் என்ன சரிம்மா நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு நான் வரேம்மா, செவ்வாய்க்கிழமை தான் நான் இருப்பேன், வெள்ளிக்கிழமை இருப்பேன், நான் அன்னைக்கு வரேன்னு சொன்னேன். நீ என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? இல்ல இல்லையா, உனக்கு என்னைக்கு சௌகரியமா அன்னைக்கு நான் உட்கார்றேன், நீ வா அப்படின்னு தானே சொல்லணும். நீங்க சொன்னீங்களா அப்படி? அப்போ எப்படி ஆண்டவர் உங்களுக்காக வாதாடுவாரு? நான் கேட்கிறேன், எப்படி வாதாடுவாரு? உங்களுக்கு பக்கத்துல எப்படி நிப்பாருங்க? எப்படி நிப்பாரு? உங்க பக்கத்துல நிப்பாரா? உங்களை ஆசீர்வதிக்க இறங்குவாரா? உங்களை ஆசீர்வதிப்பாரா? புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. இது பழையது, இதுவரை அப்படி இருந்திருக்கலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க நேற்று வரை, இன்று வரை, இந்த நிமிடம் வரை நீங்க எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு நீங்க இப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் இப்படி இருக்கவே கூடாது. இதனுடைய மேன்மையை சொல்றேன் கேளுங்க. நான் இப்படி இருந்தா என்ன நடக்கும்னு சொல்றேன் பாருங்க. லேவியராகமம் புஸ்தகம் வாசிங்க. லேவியராகமம் 25, லேவியராகமம் 25 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. 6 வருஷம் உன் வயலை விதைத்து, நல்லா கவனிங்க. 6 வருஷம் நீங்க வயலை விதைத்து திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்ததை பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமலும் இருப்பாயாக. தேசத்திற்கு அது ஓய்வு வருஷம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஒரு வருஷம், 7வது வருஷம் என்ன பண்ணக்கூடாதுன்றாரு? எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரா? அதாவது இதை வந்து ஒரு அதிகப்படியான விதைய விதைக்க கூடாதுன்றார்.
இப்ப விதை விதைகள் சாப்பிட முடியுமா? யாருமே சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் சொல்லுவாரா? நான் சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா? அதாவது இங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 7வது வருஷம் நீ 6 வருஷம் விதைச்சுக்கோ, 6 வருஷம் விதைச்சீங்க, அறுத்துக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. ஆனா 7வது வருஷம் என்ன பண்ணக்கூடாதுன்றாரு, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்றாரு. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன வரணும்? கேள்வி. என்ன கேள்வி வரும் உங்களுக்கு? என்ன? சரி, இப்படி ஒரு கேள்வி. வேற இன்னொரு கேள்வி வரணும். இன்னும் சரியான கேள்வி சொல்லுங்க. என்னம்மா? ஓ, அப்படி வருது. வேற அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. நீங்க யாரும் சரியான கேள்வி கேட்கல. அப்படி சொல்றார், ரைட்டு. அப்படி சொல்றார், ரைட்டு. நான் என்ன திரும்ப கேள்வி கேட்பேன்? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஆண்டவரே 7வது வருஷம் விதைக்க வேணான்னு சொல்றீங்களே, நான் எப்படி சாப்பிடுவேன்? நீங்க கேட்டீங்களா? யாராவது? யாருமே கேட்கல. ரைட்டா? சரி, ரைட். புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ 6 வருஷம் வச்சோம், அறுத்தோம், சாப்பிட்டோம். 7வது வருஷம் விதைக்கல, எப்படி விளையும்? விளையாது. அப்ப எப்படி சாப்பாடு ஆண்டவரே? கேட்கணுமா? சரி, நீங்க கேட்கலன்னா நல்லவங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. சரி, இப்போ 19வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிங்க. லேவியர் 25:19. நல்லா கவனிங்க. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அடுத்தது, 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் நிற்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை கொடுக்கும். தெரியுமா உங்களுக்கு? இந்த ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, 6 வருஷம் விதைச்சிக்கோ, 7வது வருஷம் விதைக்காத. அப்போ 6 நாள் நீ வேலை செய்ய, 7வது நாள் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அவருடைய சமூகத்துல வந்து உட்காரணும். ரைட்டா? உட்காரணும். இப்ப அன்னைக்கு ஆண்டவரே நீ நினைப்ப, ஐயா இன்னைக்கு நான் வேலைக்கு போலன்னா எனக்கு என்ன லாபம், எனக்கு எப்படி வருமானம் வரும், நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு நீ ஒரு வேலை கேட்பியானா, ஆண்டவர் சொல்றாரு, நான் 6ஆம் வருஷத்துல 6வது நாள்ல 3 நாளின் பலனை 6வது நாளே கொடுத்துருவேன். ரைட்டா? 3வது நாள் 6வது நாள் என்ன பண்ணுவேன்? 3 நாளின் ஆசீர்வாதத்தை, வருமானத்தை என்ன பண்ணிடுவேன்? 6வது நாளே கொடுத்துருவேன். நீ கேட்கலாம், எதுக்கு ஆண்டவரே எனக்கு 6 நாள், 3 நாளோட பலனை எதுக்கு தரேன்னு நீ கேட்டினா, நல்ல கவனி. 6வது வருஷம் நீ விதைக்கிறியா? நீ உழைக்க போறியா? சைக்கிள் எடுத்துன்னு பொருள் எடுத்துன்னு வியாபாரம் பண்ண போற. 6வது நாள் வேலை செய்யற காரியத்துல இந்த 3 நாளுடைய பலனை 6வது நாள் கொடுத்துருவாரு. 6வது நாளுக்குரிய பலன் 7வது நாள் என்ன பண்ண மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன். அதுக்கான பலன் 8வது நாள் தான் நீ வேலைக்கு போவ. வேலைக்கு போன உடனே காசு கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். அந்த பலனையும் சேர்த்து 6வது நாளே உனக்கு பணத்தை கொடுத்துருவாரு. உன்னுடைய சாப்பாட்டுக்கான உன்னுடைய தேவைகளை என்ன பண்ணிடுவாரு? 6வது நாளே கொடுத்துருவாரு. நீ 7வது நாள் தான் வந்து இங்க வந்து உட்கார்ற. இதுவரைக்கும் நீ எப்படி சம்பாரிச்ச? ஓட்டப்பையில போட்ட மாதிரி சம்பாரிச்ச. நீ சம்பாதிச்சதுல எப்படி? ஓட்டப்பையில போட்டதான் சம்பாதிச்ச. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை நீ என்னைக்காவது பாத்தியா? ஒருத்தராவது பாத்தீங்களா? யாரும் பார்க்கல. அப்ப எப்படி விருத்தி அடையும்? எப்படி விருத்தி அடைவீங்க? இப்ப நீ இப்ப உட்கார்ந்து பாரு. 7வது நாள் இவர் வர்றாருன்னா பாஸ்டர் வருவாருங்க அப்படின்னு உட்கார்ந்து பாரு. அப்ப இதனுடைய பலன் உனக்கு தெரியும். உட்கார்ந்து பாரு. உட்கார்ந்து பார்த்தா இத நீ 6வது நாளே சம்பாதிச்சுட்டு இருப்ப. 7வது நாளைக்கு உட்கார்ற இல்லையா, அந்த சம்பாத்தியத்தை என்னைக்கு கொடுத்துருவாரு உனக்கு? 6வது நாளே உனக்கு கொடுப்பார். அப்படித்தான் எழுதி வச்சுக்கிறாரு. கொடுக்கலன்னு தாராளமா கேட்கலாம். ஆண்டவரே நீ எழுதி வச்சுக்கிறியே, ஏன் தரல எனக்கு? நீ கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். நீங்க சொன்னதுனால நான் உட்கார்ந்தேன்,
எனக்கு பலன் எங்க? நீ கேட்கலாம், ஆண்டவர் உனக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, தயவு செய்து, இது சாம்பிள் தான். நான்லாம் 3 மணி நேரம் பேசக்கூடிய ஆளு. எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். உங்களை இப்போதைக்கு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் ஒன்னா சொன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? ஜீர்ணிக்கவே முடியாது, ஜீர்ணிக்கவே முடியாது. அதனால நான் இதோடு நிறுத்தி கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னு இருந்தா கேளுங்க. என்ன ஆண்ட எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் என்று கேளுங்கள். அதை நான் சொல்லிட்டு போறேன். அதோட அடுத்த முறை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை தேடி வருவோம். நிறைய உங்களுக்கு சொல்ல முடியும். தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி மாற்றிக்கொண்டு வசனம், இது நமக்கான கலாச்சாரம். இதுக்கு பேர் என்ன? இது நமக்கான கலாச்சாரம். நீங்க ஒரு கலாச்சாரத்துல இருந்திருப்பீங்க, இனி அப்படி இருக்காதீங்க. இது என்ன சொல்லுதோ அது உங்க கலாச்சாரமாக மாற வேண்டும். நான் சொல்றது புரியுதா? இது உனக்கு என்ன சொல்லுதோ, இது என்ன உடை உடுக்க சொல்லுதோ அது போல, இது எப்படி என்னுடைய தலைமுடி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அது போல, இது எனக்கு என்ன உணவை சாப்பிட சொல்லுகிறதோ அது போல, இது என்ன பேச சொல்லுதோ அது போல, இது என்ன என்னை நடக்க சொல்லுகிறதோ அது போல நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் 2026க்குள் அடியெடுத்து வைப்பீர்கள். மகிமையாய் வாழ்வீர்கள். பெருக செய்வார். பழுகுவீர்கள். பெருகி பழுகி பூமியை நிரப்புவீர்கள். ஆண்டவர் உங்கள் கரங்களிலே இவை அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆளுகிறவர்களாக மாறுவீர்கள். ஆளுகிறவர்களாக ஆளப்படுகிறவர்களாக அல்ல, ஆளுகிறவர்களாக மாறுவீர்கள். படிப்பு உங்களுக்கு நிறைய வரும். நல்ல படிப்பு படிப்பீங்க. பெரிய உத்தியோகத்திற்கு போவீங்க. எந்த வித்தியாசமும் வேறுபாடு இல்லாமல் உங்களால் வாழ முடியும் என்பதுல சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. தலைகளை தாழ்த்துங்க. கண்களை மூடுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையே உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையே உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாரப்பா யெகோவாரப்பா, சுகம் தந்திரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா, சுகம் தந்திரே நன்றி ஐயா.
சுகம் தந்திரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை.